1947ல வந்துட்டு டூம்ஸ்டே கிளாக்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் வந்துட்டு சயின்டிஸ்ட் பிளஸ் அந்த நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த மேதைகள் அவங்கலாம் சேர்ந்து ஒரு கிளாக் வந்து உருவாக்குறாங்க. அந்த கிளாக் வந்து பேசிக்கா வந்து மேன் மேட் கிளாக் தான். அது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்டின்னா, அந்தந்த காலகட்டத்தில இந்த மாரி வந்துட்டு பூமி, இயற்கை வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது? மனுஷங்க வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இயற்கைய பொல்யூட் பண்றாங்க? இதெல்லாம் வச்சு பேசிக்கா ஒரு லைஃப் லைன் ஹெல்த் லைன் மாரி வச்சுக்கோங்களேன். அ அது வந்துட்டு அது ஒரு கிளாக் தானே பேசிக்கா. வந்துட்டு 12, 12 அப்படின்ற ஒரு டைம் வந்துட்டு அந்த கிளாக் வந்து அட்டெயின் பண்ணிருச்சுன்னா வந்து, பேசிக்கா உலகம் வந்துட்டு அழியவே போகுதுன்ற அளவுக்கு ஒரு பயங்கரமா அலாரமா அத எடுத்துக்கலாம். பேசிக்கா எர்த்தோட லைஃப் லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைஃப் லைன் இருக்கும். கேம்லாம் விளையாடுவோம்ல. கேம்ல வந்துட்டு லைஃப் லைன் பார்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது மாரி தான் அந்த கிளாக்கும். இப்போ கரண்ட்டா வந்து அந்த கிளாக் வந்துட்டு எப்படி அது வந்து ஃபங்ஷன் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெறையா வந்துட்டு இந்த நம்ம போய் நியூக்ளியர் பாம் போடுறது, இல்ல மத்தவங்ககிட்ட வார்க்கு போறது, இல்ல டிசீஸ் பரவுறது, இந்த மாரி நெறையா டிசாஸ்டர் கலாமிட்டீஸ்லாம் வரும்போது அந்த அந்த ஒரு கிளாக் வந்து மாறிட்டே இருக்குமாம். அதாவது அது தானா மாறாது. ஒரு ஒரு கணக்குப்படி அத போய் மாத்திட்டே இருப்பாங்களாம்.